ஹாய் மக்களே, திஸ் இஸ் ஷாம் ஃப்ரம் ஸ்லாஷ் மளிகை ராஜபாளையம். லைஃப் போற போகல போகட்டும், எனக்கு கிடைச்ச வேலையை பிடிச்சி செய்றேன் அப்படின்னு சொல்ற சில பேர். இல்ல எனக்கு ஒரு ஏம் இருக்கு, அந்த ஏமுக்கு நான் வந்து கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற சில பேர். இந்த ரெண்டு வே ஆஃப் லிவிங்ல எது பெஸ்ட்? ஸோ இதை தெரிஞ்சுக்க ரெண்டு பேர் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொருத்தர் விண்வெளி நாயகன் கமலஹாசன். நம்ம சூப்பர் ஸ்டார் உங்களுக்கே தெரியும், கண்டக்டரா வேலை செஞ்சிருக்காரு. அண்ட் அவரோட ஸ்டைலை பார்த்து பாலச்சந்தர் சார் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த சான்ஸை உடம்பு கூடி பிடிச்சிக்கிட்டாரு. அண்ட் அதே பாலச்சந்தர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண கமலஹாசன் தன் வாழ்க்கையே வந்து சினிமாக்காண்டி அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு மகான். ரெண்டு பேருமே வாழ்க்கையில பெருசா சாதிச்சவங்க தான். ஸோ உலகநாயகன் மாதிரி உன் ஏம் வச்சுட்டு உன் லைஃப்பை நடத்தினாலும் சரி, இல்லை சூப்பர் ஸ்டார் மாதிரி கிடைச்ச வேலையை பிடிச்சி செஞ்சாலும் சரி, நீங்க எடுத்த முடிவுக்கு உங்களால் முட்டு கொடுக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவு தான். அண்ட் ரொம்ப முக்கியமாங்க, இந்த கிடைச்ச வேலையை பிடிச்சி செய்யறவங்க, அதாவது இந்த கோயிங் வித் ஃப்ளோன்ட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள பிடிச்சி நீ வந்துட்டு பர்பஸே இல்லாம இருக்க. பர்பஸ் அவங்களுக்கு இருக்கு, கிடைச்ச வேலையை பிடிச்சி செய்யறதே அவங்களோட பர்பஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிடைச்ச வேலையில எப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படி எல்லாத்தையும் விஷயத்துலையுமே தெளிவாக தான் இருப்பாங்க. ஸோ ஏம் வச்சு வாழ்றவங்க, கோயிங் வித் ஃப்ளோ அப்படின்னு போறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கோயிங் வித் ஃப்ளோன்னு இருக்கிறவங்க, ஏம் வச்சு வாழ்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமாங்க, இந்த மீன் எக்ஸாம்பிள் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ஒன்லி டெட் ஃபிஷ் கோ வித் ஃப்ளோ அப்படின்பாங்க. ஒரு ஆற்றுல ரெண்டு மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மீன் வந்து அப்படியே கோ வித் ஃப்ளோ அப்படின்னு போவோம் அப்படின்னு நினச்சிருக்கு. இன்னொன்று கடலுக்கு போகணும், அதான் என்னோட ஏம்னு நினச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு மீனும் இப்போ கடலில் தான் சேரப்போகுது. ஓகேவா? அதை விட்டுட்டு ஒன்லி டெட் ஃபிஷ் அப்படிலாம் இல்லை. லைஃப்பில் ஏம் வச்சு வாழ்ந்தா ஜெயிக்கலாமா, இல்லை போகிற போகல போகட்டும் அப்படின்னு நினச்சா ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்குறது தன் வாழ்க்கையில ஜெயிச்சது ரஜினிகாந்தா இல்ல கமலஹாசனா அப்படின்னு கேட்குற மாதிரி. ரெண்டும் ஒண்ணுதாங்க. லைஃப்ல கோ வித் ஃப்ளோ அப்படின்னு போறவனுக்கு ஒரு ஏம் என்ன அப்படின்னா, கிடைச்ச வேலையை பிடிச்சி செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த விதத்துல ரெண்டு பேருமே ஒண்ணுதான்.